வணக்கம். கருப்பா கருமையா? வல்லின ரகரம் போட்டு எழுதலாமா கருப்புக்கு? இடைநிலை ரகரம் போட்டு எழுதலாமா கருமைன்னு எழுதலாமான்னு கேட்டிங்கன்னா, இப்போ கருமை என்பதற்கான பொருள் என்னென்னா, கருன்னா கருவறை, தாயினுடைய கருவறை. மையினா இருட்டு, தாயினுடைய கருவறையில் உள்ள இருட்டு போல் அது இருப்பதனால கருமை என்ற பொருள் தான் சரியானது. அதனால தான் கர்நாடகா அப்படிங்கிற வார்த்தை கூட அப்படின்னா கருப்பு அப்படின்னு அர்த்தம். கருப்பு கலந்த மண் அதிகமாக அங்கே பொன் துகளோடு இருக்கக்கூடிய ஒரு நாடாக இருந்ததுனால தான் கர்நாடு, அது கர்நாடகம் என்று மாறியிருக்கிறது. எனவே கருமை என்பதுதான் சரியானது. அதே போல் பூஜை என்பது வடமொழி சொல் என்று சொல்கிறார்கள், உண்மைதான். ஆனால் அது பூசை என்ற தமிழ் சொல்லிலிருந்து வந்தது என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். பூவால் செய்யக்கூடிய அர்ச்சனை, இறைவனுக்கு பூ கொண்டு செய்யக்கூடிய அர்ச்சனை, பூவால் செய்யப்படுவது பூசை. பூசை என்பதுதான் மருவி பூசை என்று ஆகி பிறகு பூஜை என்று வடமொழியில் அது சென்று ஆங்கிலத்தில் பூஜா என்று மாறியிருக்கிறது. எனவே அடிச்சொல், அடி வார்த்தை வேர் மூலம் நமது தமிழிலிருந்தான் சென்றிருக்கிறது. பூவால் செய்யப்படக்கூடிய அர்ச்சனை, பூவால் செய்யப்படுவதனால பூசை என்பதுதான் நம்முடைய தமிழ் வார்த்தையினுடைய ஆதி மூலம். அதேபோல் கருப்பு என்பதல்ல, கருமை என்பதுதான் எழுத வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் எப்போது வேணாலும் எது வேணாலும் கேட்கலாம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், நிறைய பேசுவோம்.